இந்திய பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து 85% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும். அதே மாதிரி தான் எல்பிஜிக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா 2 ஷிப்பு வந்துருச்சு எல்பிஜி ஏற்றிக்கிட்டு அப்படின்னு நியூஸ் போட்டாங்க. ஸோ அந்த 2 ஷிப்பு எத்தனை நாளைக்கு தாங்கும்னு நினைக்கிறீங்க? வேர்ல்டு வார் 3 மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டோ கண்ட்ரீஸே வந்து அமெரிக்காவுக்கு நாங்கள் ஒத்துழைக்கல, நாங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, இப்போ அமெரிக்கா தான் லோன்லி ஃபைட்டர். இப்போ அமெரிக்காவுக்கு ஈக்குவல் பேலன்ஸ் அந்த அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா. நாங்கள் உலகம் முழுவதும் கோதுமை கிடைக்காது, எல்லாரும் பஞ்சம் பட்டினியில் பசியில் இருக்க போகிறாங்க அப்படின்லாம் சொன்னோம். பேனிக் பீரியடில் எல்லாருமே பேனிக் ஆகிடுவாங்க ஜென்ரலாக. அதை வித்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இந்த ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணுற நிறுவனங்கள், பிஸ்னஸ் பண்ணுற நபர்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே தே ஆர் இன் ட்ரபிள் ரைட் நவ். ஏன்னா அவங்க ஏற்றுமதி செய்கிறது வந்து கண்டெய்னர் காஸ்ட் அதிகமாகிடுச்சு, ஃப்ரைட் காஸ்ட் அதிகமாகிடுச்சு, போய் சேர்ற டெஸ்டினேஷன் டைம் எடுத்துக்குது, அவங்க ரூட்டை மாற்ற வேண்டியதாக இருக்குது. சில பேருக்குலாம் கப்பல் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி ஒரே இடத்துல நிற்கிது. ஸோ அப்படிங்கிற வந்து இழப்புகள் வந்து அவங்களுக்கு வரும் குயிக்காக அந்த வார் செட்டில் ஆகாட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வெஸ்ட் ஏஷியா. நமக்கு அங்கேருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் ஆயில் சப்ளை வருது, எல்பிஜி வருது, எல்என்ஜி வருது, பல ஐட்டங்கள் அங்கேருந்து தான் வருது. நம்ம இந்தியன்ஸ் ட்ராவல் பண்ணுறது மெஜாரிட்டி திரு துபாய், அபுதாபி கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் எல்லாமே போகிறது. இது எல்லாமே இப்போ பிரச்சனையாக மாறுது போர் தொடர்ந்தால். ஹோப்ஃபுல்லி வாவ் தமிழா சக்ஸஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் சொக்கலிங்கம் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போது வார் நடக்கிறதுனால கோல்டு எஃபெக்ட் ஆகுறது ஒரு பக்கம், அடுத்து மேஜராக பெட்ரோல், கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதில்ல சார். ஸோ இந்த வார் நடக்கிறதுனால நம்ம இந்தியன் எக்கானமிக்கு என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வரும்? வார் நடக்கிறதுனால இந்திய பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 85% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யணும். நமது தேவை 100 லிட்டராக இருந்துச்சுன்னா 85 லிட்டர் நம்ம இறக்குமதி செய்யணும். 15 லிட்டர் தான் லோக்கல் ப்ரொடக்ஷன். ஸோ அப்படிங்கிறதுல நம்ம டெய்லி ஷிப்பு வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நேற்று நியூஸில் அதே மாதிரி தான் எல்பிஜிக்கும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 2 ஷிப்பு வந்துருச்சு எல்பிஜி ஏற்றிக்கிட்டு அப்படின்னு நியூஸ் போட்டாங்க. ஸோ அந்த 2 ஷிப்பு எத்தனை நாளைக்கு தாங்கும்னு நினைக்கிறீங்க இந்திய மக்களுக்கு? 1 டேக்கு. ஸோ மாதம் வந்து 60 ஷிப்பு இந்தியாவுக்கு வந்தாகணும் எல்பிஜி இறக்குமதிக்கு. எல்பிஜிக்கே இந்த கதைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெட்ரோல் டீசலுக்கு எத்தனை ஷிப்பு வந்தாகணும்னு. ஸோ அங்கே ஒரு தனி பெரிய இண்டஸ்ட்ரி நமக்கு தெரியாமல் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. ஷிப்லேருந்து வந்து கொண்டாந்து இறக்கி ரீஃபைனரில் போட்டு அதில் சுத்திகரிப்பு பண்ணி நமக்கு எடுத்து கொடுத்துக்கு இது வந்து ஒரு கண்டினியூஸ் சைக்கிள், பெரிய இண்டஸ்ட்ரி. நமக்கு இந்த பாதிப்பு வரவும் தான் இப்போ தான் நமக்கு இந்த அளவு பிரச்சனைங்கிறது தெரியுது. ஸோ மெயினாக வந்து கச்சா எண்ணெய் என்னுடைய விலை உயர்தல். அது ஆல்ரெடி உயர்ந்துருச்சு. 60-65 இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட $104 ஆகிடுச்சு. காலையில் $101 இருந்துச்சு. இப்போ பிரெண்ட் க்ரூடு பார்த்துக்கிட்டு இருக்கேன், $104 ஆகிடுச்சு. $104 $105 ஆகிடுச்சு. இதுவே வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் நமது பொருளாதாரத்துக்கு. இதுவே இன்னும் 120 ஆச்சு, 150 ஆச்சுன்னா நம்ம எக்கானமி இன்னும் அடிபடும். ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போதைக்கு அரசாங்கம் வந்து நாங்கள் விலை ஏற்றவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ரொம்ப நாள் பண்ண முடியாது. ஒரு 3 மாதம் சமாளிக்கலாம், 6 மாதம் சமாளிக்கலாம் இருக்க பஃபரை வச்சு. அதுக்கப்புறம் அவங்க அல்டிமேட்டாக விலை ஏற்றத்தான் வேண்டும். ஸோ அப்படி விலை ஏற்றம் செய்யல என்ன ஆகும்? நீங்கள் நம்ம வாங்குகிற காய்கறியிலேருந்து, பால்லேருந்து, இன்னும் பலசரக்கு சாமான்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து, ஏர் டிக்கெட்லேருந்து, ரயில் டிக்கெட் எல்லாமே உயரும். பஸ் டிக்கெட்லேருந்து எல்லாமே விலை உயரும். ஸோ இப்போ எல்லாம் விலை உயரையில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பணவீக்கம் அதிகரிக்கும். பணவீக்கம் அதிகரிச்சுன்னா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உயரும். வட்டி உயர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? வீடு வாங்குறவங்க கம்மியாவாங்க. ஏன்னா எல்லோரும் லோடு வாங்கித்தான். கார் வாங்குறவங்க கம்மியாவாங்க, ஏசி வாங்குறவங்க குறைவார்கள், எல்லாமே குறைந்து போகும். ஸோ நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் அதிகரிக்க நம்மளுடைய கன்சம்ஷன் குறைய ஆரம்பிக்கும். ஜென்ரலாக இது வந்து எக்கானமியில் எல்லா பக்கத்துலேயும் உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகரிக்குது, பற்றாக்குறை வருது. அப்போ நம்ம டெஃபிசிட்டில் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்களுடைய பட்ஜெட்டில் தட்டுப்பாடு வரும், பற்றாக்குறை வரும்.
ஸோ இந்த பற்றாக்குறையை சமாளிக்க அவங்க திருப்பி பாரோயிங் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள். இது வந்து இப்போ இது வரைக்கும் நமக்கு வந்து இது எல்லாமே பெட்டராக போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு விழுகும், ஆல்ரெடி விழுந்துருச்சு, நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் விலை ஏற ஏற ஸ்டாக் மார்க்கெட்டு விழுகும். சப்ளை செயின் நம்மளுடைய ஏற்றுமதி அடிபடும். ஏன்னா அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போக முடியாதுங்கிறாங்க, அது போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம சுற்றி போகணும். ஃப்ளைட்டு வந்து கல்ஃப் வழியாக போக முடியாது, அவங்க சுற்றி போகணும். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக விலைவாசிகளை ஏற்றும். ஸோ அதனால் இப்போ அதாவது உங்களுக்கு உக்ரைன் ரஷ்யா வார் வந்து வேறு, அதுக்கே 3 மாதம் 6 மாதம் நம்ம மார்க்கெட் அடிபட்டுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வெஸ்ட் ஏஷியா, மேற்காசியா நாடுகள். நமக்கு அங்கேருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் ஆயில் சப்ளை வருது, எல்பிஜி வருது, எல்என்ஜி வருது, பல ஐட்டங்கள் அங்கேருந்து தான் வருது. ஸோ அப்படி வரையில் வந்து இது எல்லா நம்ம இந்தியன்ஸ் ட்ராவல் பண்ணுறது மெஜாரிட்டி த்ரூ துபாய், அபுதாபி கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் எல்லாமே போகிறோம். ஸோ இது எல்லாமே இப்போ பிரச்சனையாக மாறுது. போர் தொடர்ந்தால் ஹோப்ஃபுல்லி இந்த போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கணும் ஜென்ரலாக. இப்போ இந்த கொஞ்ச நாள் வந்த பிரச்சனையிலே இப்போ முதல்ல கேஸ் இல்லை, கேஸ் வராதுன்னு சொல்லி வந்ததுலே எல்லாரும் பேனிக் ஆகி ஆஃபீஸில் போய் கேஸ் ஆஃபீஸில் போய் நிற்கிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஜென்ரலாக பெட்ரோல் பங்க்கில் போய் பைக்ஸ் எடுக்கும்போது கேனாக பெட்ரோல் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஏற்றி கொடுக்குறாங்க பெட்ரோல் பங்க்கில், 300 ரூபாய்க்கு தான் எனக்கு பெட்ரோல் கொடுக்கும், 320 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் சைடில் ஒரு பேனிக் உருவாகுதுல்ல சார். கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க நமக்கு இப்போதைக்கு சஃபிஷியண்டான பெட்ரோல் இருக்குது, அதாவது ஒரு 20-30 டேஸ்க்கு இருக்குது, அது பயப்படணுங்கிற அவசியமே இல்லைன்னு சொன்னாலும் மக்கள் சைட்லேருந்து ஒரு பேனிக் இருக்குது. அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? மக்கள் அதை என்ன மாதிரி டீல் பண்ணிக்கலாம் சார்? இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு வல்லரசுங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து அதே மாதிரி இந்தியா வந்து எந்த நாடுகளோடையும் எக்ஸப்ட் நம்ம இப்போ நெய்பர் பாகிஸ்தானை தவிர வேறு எந்த நாட்டோடையும் நமக்கு வந்து விரோதம் இல்லை, பகை இல்லை. நம்ம எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம். அது ரஷ்யாவாகட்டும், சைனாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும், ஐரோப்பாவாகட்டும், எல்லா நாடுகளும், சவுத் அமெரிக்காவில் உள்ள நாடுகள் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லி. இதுதான் இப்போ என்னென்னா நமக்கு உள்ள ப்ராப்ளம் வந்து ஒரு டெம்பரவரி ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வர முடியாது. ஸோ நம்ம ரஷ்யாவிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஆயிலை. ரஷ்யாவிலேருந்து இப்போ கப்பலெல்லாம் சைனாவுக்கு போன கப்பல்லாம் இந்தியாவுக்கு திசை திருப்பப்பட்டு ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவிலேருந்து சைனாவுக்கு போச்சு, அதை பூரா திசை திருப்பி நடுக்கடலில் திசை திருப்பி இப்போ இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய கப்பல்கள் எண்ணெயை ஏற்றிக்கிட்டு. ஸோ ரஷ்யா மட்டுமல்ல, வெனிசுவேலா இருக்குது, சவுத் அமெரிக்கா இருக்குது. இது தவிர ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் தங்களுடைய ரிசர்வ்ஸ்லேருந்து ஆயிலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா ஓரளவு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் இல்லை, பல சோர்ஸ் இருக்குது, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். பட் இந்த டெம்பரவரி ஹிக்கப் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. அந்த டெம்பரவரி ஹிக்கப்பை ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தே ஆர் ஒர்க்கிங் லைக் அ மெஷின் ரவுண்ட் த கிளாக், எல்லா மினிஸ்ட்ரியும். ஏன்னா அரசாங்கம்னு இருக்கதே வந்து இப்போ தான் ஏன் அரசாங்கம் இருக்குதுன்னு நமக்கு புரியும். ரெகுலர் டேஸில் ஆமாம் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, இங்கே போனால் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, டிலே பண்ணுறாங்க, ஊழல் நடக்குது, இது நடக்குது, அது நம்ம திட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது மாதிரி ஒரு க்ரைசிஸ் வரையில் தான் அந்த கவர்மெண்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும். அவங்க தான் இது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை ப்ராப்பராக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று கூட அவங்க சொன்னது கூட நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொன்ன, நாங்கள் பஃபர் வச்சுருக்கோம், கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் பஃபர் வச்சுருக்கோம். ஸோ மக்களை வந்து சஃபர் பண்ண விட மாட்டோம், இன்ஃப்ளேஷனும் ஏறாது, பணவீக்கமும் ஏறாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாமே திங்க் பண்ணி செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கையில் வந்து மக்கள் வந்து நம்ம ரொம்ப பயப்பட வேண்டாம். எல்பிஜி கிடைக்கலையா? இப்போ இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி எக்கச்சக்கமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதை இப்போவே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் ஒரு 50%, இப்போ நாங்கள்லாம் வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இண்டக்ஷன் ஸ்டவ் ஒரு 50% யூஸ் பண்ணிக்கிறோம். வந்து ஒரு 20% யூஸ் பண்ணோம்னா இப்போ 50-60% இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு கேஸுக்கு அத்தியாவசியமோ அதை மட்டும் கேஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்க லெவலில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லோரும் நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அவங்கவுங்களா பிளான் பண்ணிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து எனிஹவ் கவர்மெண்ட் வில் ஆக்ட். அண்ட் இதுக்கு வந்து அவங்க ஈஸியாக வந்து வழிமுறை கண்டுபிடிச்சிருவாங்க, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே லோக்கலில் எல்பிஜி ப்ரொடக்ஷனை ஏற்றிருக்காங்க ஒரு 25%. அதை திருப்பி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர், நாங்கள் ஆல்ரெடி கம்பெனிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டோம்னு சொல்லி. அது ப்ளஸ் இறக்குமதி ஆகிறது, ப்ளஸ் க்ரூட் ஆயில் வந்து வெளிநாடுகள்லேருந்து பல இடங்கள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸுங்கிறது ஒரு பார்ட்டு தான், நமக்கு அது வழியாக தான் நிறைய வந்தது.
இப்போ நம்ம ரெட் சி வழியாக கொண்டு வர்றோம். ரஷ்யாவிலேருந்து வரலாம் ரெட் சி வழியாக, இங்கே வெனிசுவேலா அமெரிக்காவிலேருந்து வரலாம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து மக்கள் பீதி அடைய வேண்டாம். ரீஃபைனரிஸ் இந்தியாவில் இருக்குது கம்ப்ளீட்டாக. நம்ம தான் உலகத்துக்கே சுத்திகரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரீஃபைனரிஸ் இந்தியாவில் இருக்குது. அதனால் வந்து நம்மளால் இந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியும். மக்கள் வந்து அதிகமாக ஒரி செய்ய வேண்டாம். இப்போது வார் இப்போ தொடர்ந்துட்டு இருக்கிறதுல தான் இந்த நிலைமை இருக்குது. இப்போ ட்ரம்ப் இப்போ ரீசெண்டாக சொன்னது கூட மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு அவர். எங்களை வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவர் சொன்னார், ஈரான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, அந்த மாதிரி அரப் கண்ட்ரீஸ் ஃபுல்லாகவே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ 6 மாத அளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாங்கிறது தான் இருக்கா, இல்லை இது இன்னும் எஸ்கலேட் ஆகி இப்போ World War 3 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி பேச்சு போய்கிட்டு இருக்குல்ல? அப்போ அது இன்னும் ஒரு வருஷம் அந்த மாதிரி போகிறதா இருந்தால் அது எக்கானமிக்கு லைக் இப்போ சொன்ன பாதிப்புகள் தானே, அது இல்லாமல் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுமா? சரி, லைக் World War 3 ஆக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இன்னும் எனக்கு தெரிஞ்ச அளவில் எனக்குள்ள ஞானத்தில். ஏன்னா இப்போ நேட்டோ கண்ட்ரீஸே வந்து அமெரிக்காவுக்கு நாங்கள் ஒத்துழைக்கல, நாங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ World War 3 அது மாற சான்ஸ் இல்லை. இப்போ அமெரிக்கா தான் லோன்லி ஃபைட்டர். இப்போ அமெரிக்காவுக்கு ஈக்குவல் பேலன்ஸ் அந்த அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா சைனா, ரஷ்யா. ஸோ அவங்க இன்டெரக்டாக உதவி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வரையில் நம்ம எல்லோரும் அப்போ என்ன சொன்னாங்க, உலகம் முழுவதும் கோதுமை கிடைக்காது, ஏன்னா உக்ரைன் தான் எல்லா நாடுகளுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லோரும் பஞ்சம் பட்டினியில் பசியில் இருக்க போகிறாங்க அப்படின்லாம் சொன்னோம். ஸோ இப்போ அந்த பேனிக் பீரியடில் எல்லாருமே பேனிக் ஆகிடுவாங்க ஜென்ரலாக. அதை வித்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து திங்ஸ் வில் பி நார்மல். வி வில் மேனேஜ், வி வில் லேர்ன் டு மேனேஜ் த சிச்சுவேஷன். ஸோ நம்ம கிராஜுவலாக அதை கற்றுக்கிட்டுருவோம். இது எப்படி ஓகே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வர்றத பூரா மாற்றுங்க, ரூட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஈராக்கும் குர்திஷும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க துருக்கி வழியாக ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஆயிலையெல்லாம். ஸோ அது வந்து இந்த பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை இல்லாமல் வர்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஈராக் கவர்மெண்ட்டும் குர்திஷ் கவர்மெண்ட்டும். ஏன்னா நிறைய நாடுகள் இந்த ஆயிலை நம்பித்தான் இருக்கின்றன, அவங்களுடைய பொருளாதாரமே இதை நம்பித்தான் இருக்குது. ஸோ அப்படிங்கையில் வந்து அவங்க 4 நாள் ஏற்றுமதி பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களும் பசி பட்னியால் வாடணும், அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன்லேருந்து பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் இட்ஸ் ஒன் வே ஆர் அதர் திஸ் வில் கெட் செட்டில்டு. என்னுடைய ஹோப் வந்து அடுத்த சில வாரங்கள்லேயே இது வந்து நிறைவு பெற்றுவிடும் அப்படின்னு. ஏன்னா அவர் ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த வீக்கு நிப்பாட்ட மாட்டோம், நாட் திஸ் வீக் அப்படின்ட்டுருக்காரு. இதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம், போகிற நிறுத்தம் பண்ணிவிடுவோம், பட் நாட் திஸ் வீக் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ அப்போ அவங்க நிறுத்தையில் ஆட்டோமேட்டிக்காக ஈரானை நிறுத்திடுவாங்க. தட் இஸ் மை ஹோப் ப்ராப்ளி. ஸோ அதனால் இது வந்து ஒரு நீண்ட போராக மாறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. இப்போ ஒரு நார்மல் நம்மளோட வாழ்வாதாரம் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது பிஸ்னஸ் பீப்புள்ஸ்னு இருக்காங்களே சார், நம்ம பிஸ்னஸ் பீப்புள்னு மட்டும் எடுத்தாலே அவங்களோட இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே எஃபெக்ட் ஆகுதுங்கும் போது பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வரும்? இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு லைக் அவங்க எப்படி எது ரைட் டைமு, பிஸ்னஸ் பீப்புள் எப்படி அது கேர்ஃபுல்லாக அவங்களோட இது ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம்? லைக் இப்போ எனிதிங் ரிலேட்டட் டு பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ், இந்த ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணுற நிறுவனங்கள், பிஸ்னஸ் பண்ணுற நபர்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே தே ஆர் இன் ட்ரபிள் ரைட் நவ். ஏன்னா அவங்க ஏற்றுமதி செய்கிறது வந்து கண்டெய்னர் காஸ்ட் அதிகமாகிடுச்சு, ஃப்ரைட் காஸ்ட் அதிகமாகிடுச்சு, போய் சேர்ற டெஸ்டினேஷன் டைம் எடுத்துக்குது, அவங்க ரூட்டை மாற்ற வேண்டியதாக இருக்குது. சில பேருக்குலாம் கப்பல் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி ஒரே இடத்துல நிற்கிது. ஸோ அப்படிங்கையில் வந்து இழப்புகள் வந்து அவங்களுக்கு வரும். இப்போ வந்து பிஸ்னஸ் லெவலில் வந்து இழப்புகள் வரும். குயிக்காக அந்த வார் செட்டில் ஆகாட்டி அதை மேனேஜ் பண்ணுறதே. ரெண்டாவது வந்து இது போர் அப்படிங்கிறதுனால ஃபோர்ஸ் மேஜர்னு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து எல்லோரும் கையை தூக்கிடுவாங்க, எங்கள் பொறுப்பில் என்ன. ஸோ அந்த உங்களுக்கு இழப்பீட்டு தொகை கிடைக்கிறதும் குறைவாகிடும் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த கவர்மெண்ட் அது மாதிரி ஏதாவது பார்த்து பண்ணால் தான். ஸோ இப்போ அவங்க அந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பிஸ்னஸில் இருக்கவங்க அல்லது இம்போர்ட் ஓரியன்ட் பிஸ்னஸில் இருக்கவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவியேஷன் செக்டார்லேருந்து பல துறைகளும் இதில் அடிபடும். உங்களுக்கு ஏவியேஷன் செக்டார் ரிலேட்டடாக இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு பூரா அக்ரி ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, இது மாதிரி பல துறைகள், பிளாஸ்டிக் சாமான்கள், அது இது எல்லாம் பொருள் விலைகள் உயர வாய்ப்பு இருக்கிறது. மல்டிபிள் ஐட்டம்ஸ், ஏன்னா இன்றைக்கி பிளாஸ்டிக் இல்லாத இடம் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இழப்பு வரும். பட் அட் த சேம் டைம் அவங்களுக்குன்னு ஒரு பூம் பீரியடு இருந்திருக்கும். ஸோ அந்த பூம் பீரியடில் கொஞ்சம் சேமித்து வச்சுருந்தாங்கன்னா இப்போ இழப்பு வரையில் அதை கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும்.
இப்போ வார்னாலேயே டாலரோட ப்ரைஸ் கம்மியாகும்னு நீங்களே ஆக்சுவலி நமக்கு கொடுத்த முன்னாடி கொடுத்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க சார். டாலர் ப்ரைஸ் கண்டிப்பாக டிப்ரிஷியேட் ஆக சான்சஸ் இருக்குங்கிறது. ஸோ அதோட நிலவரம் எப்படி இருக்குது? டிப்ரிஷியேட் ஆனால் அது எப்படி மொத்த குளோபல் எக்கானமி அதை எப்படி எஃபெக்ட் ஆகும்? டாலர் அப்ரிஷியேட் ஆகுது, ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது ஜென்ரலாக. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 90 ரூபாயாக இருந்தால் இப்போ 92 93 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு. அதுதான் வந்து நம்ம டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு சொல்கிறோம். டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா தான் அந்த கோல்டு ப்ரைஸ்லாம் அடிபடுதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டாலர் என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி ஒரு பயம் கவ்வி உள்ள நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, மெயினாக இன்வெஸ்டர்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து திருப்பி பணத்தை எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கே ஓடிடுறாங்க பயந்து. நான் டாலர்லேயே வச்சுக்கிறேன் சேஃபாக, ஏன்னா இப்போ எமர்ஜிங் நாடுகள்லாம் அடிபடும், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் ஏறிச்சுன்னா அவங்களுக்குலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு டாலர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க வெளியில் டாலரை எடுத்துகிட்டு இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டு போகையில் ஆட்டோமேட்டிக்காக ருப்பி வந்து அடிபடுது, வீக்கன் ஆகுது, டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. இப்போ இது மாதிரி சமயங்களில் என்னென்னா, இந்த இப்போ 90 ரூபாயாக இருந்தது ஒரு எக்ஸாம்பிள் புரிகிறதுக்காக சொல்கிறோம்னா 92 ஆகுது, 93 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி சமயங்களில் வந்து ஏற்றுமதியாளர்களுக்கு, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ், வெளிநாட்டு நபர்களுக்கு வந்து காம்படிட்டிவான ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ ஏற்றுமதி அதிகரிக்கும். ஸ்டாண்ட் அலோனாக பார்த்தா இந்த பிரச்சனையை விட்டுருங்க, போர் பிரச்சனையை விட்டுருங்க, இன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ வந்து இப்போ சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் அதிகமாகும், எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இப்போ அதே சமயம் இறக்குமதி பண்ணுறோம்ல, யார் நம்ம பல ஐட்டங்கள் இறக்குமதி பண்ணுறோம், கம்ப்யூட்டர்லேருந்து, லேப்டாப்லேருந்து, மானிட்டர்லேருந்து, டிவிலேருந்து, மைக்கு, மல்டிபிள் ஐட்டம்ஸ், சிப்ஸு, பல ஐட்டம். ஸோ இப்போ இறக்குமதி பண்ணையில் இட் பிகம்ஸ் காஸ்ட்லியர். ஏன்னா நம்ம ருப்பி வீக்கன் ஆகிடுச்சு, இன்க்ளூடிங் கோல்டு. ஸோ இது எல்லாமே கோல்டு, சில்வர் கூட ஓரளவு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். கோல்டுலாம் 100% இம்போர்ட்டு தான் ஜென்ரலி. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அடிபடுறதுனால நமக்கு இங்கே கோல்டு அடிபடுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் வந்து இப்போ ஏற்றுமதியாளர்களுக்கு இது வசதியாக இருக்குது. இப்போ ஈவன் ஃபாரின் படிக்க போகிறவங்களுக்கு கூட இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா அவங்க அதிக ரூபாய் கொடுத்து டாலர் வாங்க வேண்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்கும் யாருக்கு டாலர் தேவை இருக்கோ அவங்களுக்கு பூராமே விலை உயரும். ஸோ இப்போ அந்த டாலர் டிப்ரிசியேஷன், நம்ம ருப்பி டிப்ரிசியேஷன் வந்து ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெடுதல். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ அவங்க பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு குறைச்ச டாலர் தான் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு டபுள் லாஸ். ஒன்று மார்க்கெட் லாஸ் ப்ளஸ் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் லாஸ். எக்ஸ்சேஞ்சில் 2 ரிஸ்க் அவங்களுக்கு, மார்க்கெட் ரிஸ்க்கு, எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க், 2 ரிஸ்க். ஸோ இப்போ அவங்க எடுத்துகிட்டு போயில கொஞ்சம் நஷ்டத்தில் தான் எடுத்துகிட்டு போகணும். பட் இன் ஜென்ரலாக எமர்ஜிங் மார்க்கெட் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆகும். பட் இப்போ நமக்கு குட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட $700 பில்லியன் இருக்குது ரிசர்வ்ஸ். ஸோ அப்படிங்கிற வந்து நம்ம நெருக்கடி நிலைமைகளை தாராளமாக நம்மால் சமாளிக்க முடியும். ரொம்ப ஒஸ்ட்டாச்சு 95க்கு போகுதுன்னா உடனே அவன் ஆர்பிஐ வந்து டாலரை விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. விற்றா திருப்பி அது குறைஞ்சிரும். அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேலன்சிங் ஆக்ட்டு. ஸோ அதனால் ஒரு மிகவும் பயப்படக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இல்லை. அந்த இது எல்லாமே இந்த போரினுடைய விளைவு தான். ஏதாச்சும் டேக்ஸ் ரேட்டில் ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுமா சார்? இப்போ இம்போர்ட்லாம் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டேக்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை வருமா? டேக்ஸ் ஆங்கிளில் உங்களுக்கு வந்து இன்னும் கஸ்டம்ஸ் டியூட்டி அது இது கவர்மெண்ட்டாக பார்த்து ஏதோ 1-2 ப்ராடக்ட்டுக்கெலாம் கொஞ்சம் குறைக்கிறோம் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருந்தால் தானே தவிர இப்போதைக்கு அதை எதுவும் பெருசாக மாற்ற மாட்டாங்க, பெருவாரியாக மாற்ற மாட்டாங்க. டேக்ஸ் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லாட்டி கவர்மெண்ட் ஓட்ட முடியாது. ஸோ அவங்களுக்குள்ளது வந்து தான் ஆனால் கொஞ்சம் சலுகைகள் கொடுப்பாங்க. கொஞ்சம் இது கொஞ்சம் டிலே பண்ணி பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆல் தோஸ் திங்ஸ் அதை வந்து உடனே ரொம்ப கழுத்தை பிடிச்சின்னு இருக்காமல் கொஞ்சம் ஈஸ் பண்ணி விடுவாங்க. ஈஸ் பண்ணி விட்டு அதை பண்ணுவாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் தாட்ஸ். தேங்க்யூ சார்.